தடாதகையின் திருமணம் பற்றிய வரலாற்று கதையை பற்றி இங்கு காண்போம். இது போன்ற நல்ல இந்து புராண கதைகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். மீனாட்சி கல்யாணம் பெண்ணாக பிறந்து உலகையே வென்றவள், இறைவனையே மணந்தவள், மதுரையின் அரசியாக மலர்ந்தவள் தடாதகை. அங்கையர் கண்ணி என பிறந்த தடாதகை பாண்டிய நாட்டை நீதியோடு ஆண்ட வீர அரசி. அவளின் ஆட்சி திறமையை பார்த்து தாய் காஞ்சனமாலை பெருமிதம் கொண்டாள். திருமண எண்ணத்துடன் திக்விஜயம் என புறப்பட்டாள் தடாதகை. மீன்கொடி பறக்கும் தேரில் 4 வகை சேனையுடன் உலகை வென்றாள். 8 திக்குகளும் ஜெயம் நமசிவாய மந்திரத்தால் படைகளுக்கு தெய்வ சக்தி அளித்து இந்திரன் முதல் சோமன் வரை 8 திக்குகளையும் வென்றாள். கைலாயம் வந்த தடாதகை சிவகணங்களை வென்றவுடன் இடப வாகனத்தில் சிவபெருமான் நேரில் தோன்றினார். இறைவனை கண்ட நொடியில் தடாதகையின் மாயை அகன்றது. ஒரு தனம் மறைந்து அவள் மீனாட்சியாக மாறினாள். உன்னை மணக்க நானே வந்தேன் என்று சிவபெருமான் அருள மதுரை நகரம் கல்யாண கோலம் அணிந்தது. திருமால் தாரை வார்க்க சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமணம் மதுரை. உலகிற்கே ஒரு தெய்வ நகரம். ஓம் சக்தி தாயே போற்றி. இந்த தெய்வீக கதையை பகிருங்கள்.